Hey all! பேக்கரியில் இருக்க மாதிரி ஒரு சூப்பர் சாஃப்டான டீ கேக், அதுவும் கேக் ஜெல் இல்லாமல் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த டீ கேக் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா 2 முட்டை, பொடி பண்ண சர்க்கரை 1/2 கப், மைதா 1/2 கப், 2 டேபிள் ஸ்பூன் ரிஃபைன்ட் ஆயில், அது கூடவே ஒரு 1/4 கப் பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் இருக்க மஞ்சள் கருவை மட்டும் செப்பரேட்டாக இன்னொரு பவுலில் பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே மஞ்சள் கருவு தனியாக வெள்ளைக்கருவு தனியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ செப்பரேட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை வெள்ளைக்கருவை மட்டும் ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு லோ ஸ்பீடில் ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த சுகர்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இது கூட ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மீடியம் ஸ்பீட் அப்புறம் ஹை ஸ்பீட்னு வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா ஃபோமியாக பீட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்க நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸ்டிஃப் பீக்ஸ் வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. ஸ்டிஃப் பீக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பீட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும். மேலே அது சாஞ்சிடாமல் அந்த முட்டை நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்க அந்த மஞ்சள் கரு கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஸ்லோ ஸ்பீடில் ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரை பவுடரை ஒரு 2 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ 2வது வாட்டியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த முட்டை கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் அடுத்த பேட்ச் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இப்போது இந்த சுகரும் முட்டையோட மஞ்சள் கருவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா லைட் கலரில் உங்களுக்கு ஒரு க்ரீம் மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நம்ம அந்த வச்சுருக்க அந்த 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலையும் சேர்த்து நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 1/4 கப் பால் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் ஒரு கொஞ்சோண்டு பால் மட்டும் இது கூட ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம விஸ்க் வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருக்க அந்த 1/2 கப் மைதாவை நல்லா சளிச்சு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த 1/2 கப் மைதாவில் பாதி மட்டும் சளிச்சு ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு அந்த முட்டை கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து சொன்ன மாதிரி அந்த 1/4 கப் பாலில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ பேலன்ஸ் இருக்க பாலில் பாதி மட்டும் ஆட் பண்ணி இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேலன்ஸ் இருக்க மைதாவையும் இது கூட சளிச்சு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக அந்த மிச்சமாக இருக்க கொஞ்சம் பால் மட்டும் இருக்கும், அதையும் ஆட் பண்ணி இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டையோட வெள்ளைக்கரு, இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த பேட்டரோட ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த வெள்ளைக்கரு ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஓவராக பீட் பண்ணிடக்கூடாது. அப்போ அந்த கேக்கோட டெக்ஸ்சர் உடஞ்சி கேக் ஹார்டாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அது அந்த க்ரீம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லைட்டாக ஃபோல்ட் மட்டும் பண்ணி அந்த 2 பேட்டர் கூட இந்த முட்டையோட வெள்ளைக்கரு மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஓவராக பீட் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் சும்மா ஒரு சர்க்கிள் அப்புறம் ஒரு ஃபோல்டு, இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்னு சொல்லியிருப்போம் பார்த்துருக்கீங்களா, அந்த மெத்தடில் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா போதும். நம்ம ஓவராக மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபோம் மாதிரி வந்த எக் ஒயிட் எல்லாமே அமர்ந்து கேக் டென்ஸ் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லா அந்த எக் ஒயிட்டையும் இந்த பேட்டர் கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் அண்ட் ஃபோல்டில் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த பேட்டரை ஒரு சர்க்கிளாக மிக்ஸ் பண்ணி சென்டரில் டிவைட் பண்ணி மறுபடியும் அதே சர்க்கிள் பேட்டர்னில் மிக்ஸ் பண்ணுறது தான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட். இப்போ ஒயிட் நல்லா மிக்ஸ் ஆகி ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு 5 inch ஸ்கொயர் பேனில் அதோட சைட்ஸ் பாட்டம் எல்லாத்துலேயும் ஆயில் இல்லைனா பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு பட்டர் ஷீட் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பேட்டரை கம்ப்ளீட்டாக அந்த ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ட்ரேவை ஒரு 2 டைம் டேப் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு மேலே ஈவன் பண்ணி விட்டுரும். அதே டைமில் அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம ரெடி பண்ண பேட்டர் வச்சுட்டு 175 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் ரெடி ஆகிடும். இதே நீங்கள் குக்கரில் பேக் பண்ணுறீங்கன்னா குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ளே வச்சுட்டு குக்கரோட மூடியில் விசிலும் கேஸ்கட்டும் போடாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி டூத் பிக்கில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு நைஃப் வச்சு அதோட கார்னர்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் டீமோல்ட் பண்ணிக்கலாம்.
ஒரு 1 hour வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டதுக்கப்புறமா நான் கேக் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்குங்க. சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. நம்ம ஒரு பேக்கரியில் டீ கேக் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. இதில் நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கேக் ஜெல் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் வெறும் முட்டை, மைதா, மில்க், ஆயில் அண்ட் சுகர் இது மட்டுமே யூஸ் பண்ணி இவ்வளோ ஸ்பாஞ்சியான டீ கேக் வந்து நம்ம இப்போ வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். கடையிலே வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சு ரெடி பண்ணதில் வந்து நம்மளுக்கு 300 grams ஆஃப் டீ கேக் வந்து கிடச்சிருக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.